Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நடக்க இருக்கக்கூடிய இரண்டாவது ஓடிஐ மேட்ச். ஸோ ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்ச் யாரும் எதிர்பார்க்காத விதமா ஆப்கானிஸ்தான் வந்து வின் பண்ணிட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் மேட்சோட ப்ரிவியூ வீடியோலயே சொல்லியிருந்தேன், கண்டிப்பா ஒன் சைடு மேட்சா இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஆப்கானிஸ்தான் டீம் வந்து ஒரு அண்டர் டாக் டீம் கேட்டகரியே கிடையாது. அவங்க வளர்ந்து வந்த ஒரு டீமா தான் இருக்காங்க. எல்லா டீமுமே துவம்சம் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்காவையும் துவம்சம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா 37 ரன்னுக்கு 7 விக்கெட்டை இழந்து அப்புறம் ஒரு கணிசமான ஒரு டீசென்ட் எல்லாம் சொல்ல முடியாது. 50 ஓவர்ல ஒரு 100 ரன் வரைக்கும் அடிச்சாங்க. அதை இவங்க அடிச்சு வின் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி அடைஞ்சிருச்சு. இப்போ ரெண்டாவது மேட்ச், இந்த மேட்ச் ஆப்கானிஸ்தான் வின் பண்ணிட்டாங்கன்னா சீரீஸ் அவங்க வின் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த சீரீஸ் அவங்க வின் பண்ண விடக்கூடாது. ஏன்னா ஒரு குவாலிட்டியான டீம் சவுத் ஆப்பிரிக்கா, கண்டிப்பா அவங்க பவுன்ஸ் பேக் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஒரு ஃபுல் ப்ரிவியூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் ப்ரிவியூ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டிப்ஸ் அதில் கொடுத்துட்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல நீங்க இன்னும் பேட் பால் 11 ஆப்ல ஜாயின் பண்ணலாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோடு வந்து தமிழன். ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு ஆப்ஷன். ஸோ ஸ்மால் லீக்ஸ்க்கு மற்ற ஆப்ஸ்க்கும் இதுக்கும் உள்ள என்ட்ரி ஃபீஸை மட்டும் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் அதை இன்ஸ்டால் மட்டும் பண்ணுங்க. அமௌண்ட்ல நீங்க எதுவுமே ஆட் பண்ண வேணாம். ஜஸ்ட் இந்த பேட் பால் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு மற்ற ஆப்ஸ்க்கும் இதுக்கும் உள்ள என்ட்ரி ஃபீஸ் கம்பேரிசன் பாருங்க. ஸோ ஃபேண்டசி விட்டுட்டு நான் சும்மா ஃப்ரீயா இருக்க டைம்ல நான் கேம்ஸ் மாதிரிலாம் ப்ளே பண்ணுவேன். ஸோ அந்த கேம்ஸ் ப்ளே பண்றப்போ நம்மளுக்கு கொஞ்சம் மணி ஏர்னிங்ஸ் வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆப் ரொம்ப பெஸ்டா இருக்கும். இதுல லூடோவும் இருக்கு, நீங்க ப்ளே பண்ணிக்கலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோடு வந்து தமிழன். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேட்சை பொறுத்த வரைக்கும் 20 செப்டம்பர் ஈவினிங் 5:30 இந்த மேட்ச் வந்து நடக்குது. மேட்ச் அதே ஷார்ஜா கிரவுண்ட்ல தாங்க, ஷார்ஜா கிரிக்கெட் ஸ்டேடியம் ஷார்ஜாவில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. இந்த ஷார்ஜாவோட பிச் ரிப்போர்ட். ஸோ ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் ப்ரிவியூ வீடியோலயே சொல்லியிருந்தோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்சியல் சீம் மூவ்மெண்ட் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. நல்லா ஸ்விங் இருக்கும், நல்ல பவுன்சஸ் இருக்கும். இந்த இன்சியல் சீம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 விக்கெட் ஏறா விழுந்துருச்சுன்னா அப்படியே டீம் கொலாப்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸ்லோ டவுனா இருக்குங்க. ஒரு அன்னியவனான பவுன்ஸ் இருந்துச்சு. லாஸ்ட் மேட்ச் நம்ம மேட்ச் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு அன்னியவனான பவுன்ஸா இருந்தது. நல்ல ஸ்விங்கும் இருந்தது. ஸ்பின்னர்ஸ் பயங்கரமா டாமினேட் பண்ணாங்க. ஸ்லோ டவுனா இருந்தது. பிச்சே ஸ்லோ டவுனா இருந்தது. அவுட்ஃபீல்டும் ரொம்பவே ஸ்லோவா இருந்தது. ஸோ அதே சேம் பிச்சில் தான் இந்த மேட்சும் நடக்க போகுது. சேம் அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் வந்து இந்த மேட்சும் வந்து நடக்க போகுது. ஸ்லோவா தான் இருக்கும். ஸ்லோவர்ஸ், அதாவது மீடியம் பேஸ் பவுலர்ஸும் சரி, தென் வந்து ஸ்பின்னர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா வந்து இந்த மேட்சும் டாமினேட் பண்ண போறாங்க. மொத்தம் 242 மேட்ச், அதுல 131 மேட்ச் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீமும் சேஸ் பண்ண டீம் வந்து பாத்தீங்கன்னா 109 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் தான் மெஜாரிட்டியான மேட்சஸ் இங்க வின் பண்ணிருக்காங்க. பட் லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா சேஸ் பண்ண டீம் தான் வின் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட்ல அந்த இன்சியல் சீமை வந்து பயன்படுத்தி ஏர்லியா 2 விக்கெட் எடுத்தோன்னா அந்த டீம் அப்படியே வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு. லோயஸ்ட் ஸ்கோர் லாஸ்ட் மேட்ச்ல நம்ம சொல்லியிருந்தோம். இந்தியா தான் இந்த லோயஸ்ட் ஸ்கோரை வச்சிருக்காங்க இந்த வெனுவுல அப்படின்ட்டு. லாஸ்ட் மேட்ச் 37க்கு 7 விக்கெட் அவங்க இருக்கிறப்போ சரி, ஓகே, இந்தியாவோட அந்த லோயஸ்ட் ஸ்கோரை வந்து இவங்க எடுத்துட்டு போயிருவாங்க, நம்ம பேர் வந்து வெளியே வந்துடும், இந்தியாவோட பேர் அதில் இருக்காதுப்பா அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருந்தேன். பட் அவங்க 100 ரன் வரைக்கும் அடிச்சிட்டாங்க. திரும்பவும் அந்த 54 அப்படிங்கிற ரன் இந்தியாவோட கைவசம் தான் இருக்கு. ஸோ அதை யாராவது கொஞ்சம் சீக்கிரமா மாத்தா நல்லா இருக்கும் அந்த இடத்துல. தென் ரீசெண்டான ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா கடைசி 5 மேட்ச்ல ஒரு 228 ஒரு ஆவரேஜான ஸ்கோராகவே இருக்கு. ஸ்பின்னர்ஸ் 37 விக்கெட்டும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 31 விக்கெட் எடுத்திருக்காங்க. மொத்தம் 68 விக்கெட் போயிருக்கு கடைசியாக விளையாண்ட 5 ஓடிஐல. ஹெட்வர்ட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 மேட்ச். ஸோ லாஸ்ட் மேட்ச் நம்ம சொல்லியிருந்தோம் சவுத் ஆப்பிரிக்கா தான் 2 மேட்சுமே வின் பண்ணி பியூர் அப்பர் ஹேண்டா இருக்காங்கன்னு. இப்போ முதல் அவங்களோட வெற்றி கணக்கை தொடங்கிட்டாங்க. ஹெட் டு ஹெட்ல ஆப்கானிஸ்தானும் ஒரு மேட்சை வந்து இங்கே வின் பண்ணிட்டாங்க. இப்போ 2 டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11 ரஹ்மானுல்லா குர்பாஸ் அண்ட் ஹார் ஹசான். ஸோ இவங்க 2 பேரும் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போறாங்க. அதுதான் ரஹ்மத் ஷா, அசதுல்லா சாகிதி, அஸ்மதுல்லா ஓமர் சாய், குல்புதீன் நைப், முகமது நபி, ரஷித் கான், ஏக் ஜான்ஃபர், ஃபசல் ஃபர்ரூக்கி. இதன் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா கரோட்டி. ஸோ இது வந்து ஆப்கானிஸ்தானோட ஒரு பிளேயிங் 11. இதுல ரஹ்மானுல்லா குர்பாஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் வந்து பண்றாரு. இக்ரம் அலிக்கல் இல்ல. ஸோ அடுத்ததான் சவுத் ஆப்பிரிக்கா. சவுத் ஆப்பிரிக்காவில் லாஸ்ட் மேட்ச் கேப்டன் தம்பா பவுமா வந்து இல்ல. ஸோ இந்த மேட்ச் அவர் டேரக்டாவே பிளேயிங் 11ல வராரு. லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அவர் பிளே பண்ணல. ஸோ இந்த மேட்ச் டேரக்டாவே பிளேயிங் 11குள்ள வர போறாரு. அதுதான் ரீசா ஹென்ரிக்ஸ், டோனி டி ஜோசி 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போறாங்க. அதுதான் தம்பா பவுமா, ஐடன் மார்க்ரம், கிறிஸ்டன் ஸ்டப்ஸ், கெயில் விரைன். ஸோ கெயில் விரைன் தான் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் வந்து பண்ண போறாரு. வியான் முல்டர், ஆண்ட்ரில் ஃபிக்கிள்வாயோ, ஃபோர்ச்சூன், நாண்டே பர்கர் அண்ட் லுங்கி இங்கிடி. ஸோ இது வந்து சவுத் ஆப்பிரிக்காவோட ஒரு
பாசிபிளான பிளேயிங் 11. இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஒரு ஆப்ஷன். ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஆப்கானிஸ்தான் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாங்கன்னா எந்த மாதிரி காம்பினேஷன்ல நடக்கும். சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாங்கன்னா இந்த மேட்சும் ஒரு 200 ரன் வரைக்கும் அடிப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் தான் மோஸ்ட் ப்ராபபிள் இருக்கும். ஸ்பின்னர்ஸ் மிடில் குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்காங்க. இன்சிலா பவர் பிளேலேயே வந்து பார்த்தீங்கன்னா அல்லா கான்ஃபர் இருக்காரு. மிடில் ஓவர்ஸ்ல ரஷீத் கான், கரோட்டி, முகமது நபி இப்படின்னு ஒரு வெல் நோன் ஸ்பின்னர்ஸை வந்து குவாலிட்டியான ஸ்பின்னிங் அட்டாக் வச்சிருக்காங்க. இன்னும் நூர் அகமது, முஜிபுர் ரஹ்மான் இவங்க 2 பேருமே இல்லாமே உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு ஸ்பின்னிங் டிபார்ட்மெண்ட் வச்சிருக்காங்க ஆப்கானிஸ்தான். இன்னும் அவங்களும் வந்தாங்கன்னா டோட்டலி ஒரு வேர்ல்டுலேயே பெஸ்ட் ஸ்பின்னிங் டிபார்ட்மெண்டா வந்து ஆப்கானிஸ்தான் டீம் தான் இருப்பாங்க. அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ இப்போ ஆப்கானிஸ்தான் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்கன்னா யாரெல்லாம் கரெக்டா இருப்பான். லாஸ்ட் மேட்ச் ப்ரீவியூ வீடியோல சொல்லியிருந்தேன். ரஹ்மானுல்லா குர்பாஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்ப அவரோட ஆவரேஜ் ஓடி T20 எதுவா இருந்தாலும் சூப்பர்வா இருக்கு. சேஸ் பண்றப்ப ஒரு பயங்கர வீக்கா இருக்காரு அப்படின்ட்டு. ஸோ விக்கெட் கீப்பர் வேற பண்றாரு. ஸோ விக்கெட் கீப்பர்ல அந்த கேட்ச் பிடிச்சி மட்டுமே மினிமம் 20ல இருந்து ஒரு 25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் அவர் வந்துருவாரு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாரு அப்படின்னா கண்டிப்பா ஒன் ஆஃப் கிராண்ட் லீக் ஒரு வைஸ் கேப்டன் அளவுக்கு அவர் எலிஜிபிளா இருப்பார். அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி ஹிட்டிங் ஆடுவாரு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ அவரோட பேட்டிங் வந்து மினிமம் 30 மேக்ஸிமம் 50 ரன் வரைக்குமே வரும். அது அப்படியே பேட்டிங் செகண்ட் பண்ண போறாருன்னா 15ல இருந்து 20 ரன்னுக்குள்ளதான் மோஸ்ட் ப்ராபபிளி அவர் அவுட் ஆயிட்டு இருக்காரு. ஒரு ரெக்கார்ட் வைஸ் பார்த்தோம்னா ஒரு 10 மேட்ச் பிளே பண்றாருன்னா அதுல 8 மேட்ச் பேட்டிங் செகண்ட் பண்றப்போ அந்த 15 ரன்னுக்குள்ளேயே அவுட் ஆயிடுறாரு. அதுவே பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்கன்னா 10 மேட்ச் பிளே பண்றாருன்னா அதுல 8 மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ 35, 40, 50 ரன் வரைக்கும் கூட அடிக்கிறாரு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ ரொம்பவே இம்ப்ரெசிவா தான் இருக்காரு ரஹ்மானுல்லா குர்பாஸ். ஸோ விக்கெட் கீப்பரும் பண்றதுனால ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா இருக்காரு. ஹசானை பொறுத்த வரைக்கும் டொமஸ்டிக் லெவல்ல ரொம்பவே ஒரு சூப்பரான ரெக்கார்ட் வச்சிருக்காரு. இன்டர்நேஷனல் லெவல்ல ஸோ இப்போ அவருக்கு இப்பதான் டெபியூட்டன் அப்படிங்கிறப்போ ஒரு பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அது ஒண்ணுதான். ஒரு டிஃபரன்சியலா நீங்க ட்ரை பண்றதா தான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் என்ன இருந்தாலும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஹசான் ஒரு 35 ரன் அடிக்கிறாரு, ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வராரு அப்படின்னா அந்த இடத்துல இப்போ கான்ஃபாரை பொறுத்த வரைக்கும் 2 விக்கெட் எடுத்துட்டு அல்லது ஒரு மேடன் ஓவரோ அல்லது கொஞ்சம் எக்கனாமிக்கலா பவுல் பண்ணிட்டாவோ அந்த 2 விக்கெட் எடுக்கிறதுல இந்த LBW இது மாதிரிலாம் எடுத்துட்டாருன்னா இவர் அதிகப்படியான பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு போயிடும். ஸோ இப்போ டிஃபரன்சியலா பிக் பண்றதுக்கு கூட ஹசானை பொறுத்த வரைக்கும் 50 ரன்னுக்கு மேல அடிக்கணும். 50 ரன் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குமா அந்த குவாலிட்டியான சவுத் ஆப்பிரிக்கன் பவுலருக்கு அகேன்ஸ்டா அப்படிங்கிறப்போ அது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. அதே மாதிரி ரஹ்மத் ஷா ஆப்கானிஸ்தான் டீமோட ஒரு பேக் போன். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாரு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ ரஹ்மானுல்லா குர்பாஸ் அதன் அடுத்ததான் ரஹ்மத் ஷா 2 பேர்த்துட்டு இருந்துமே நம்ம 35ல இருந்து ஒரு 40 ரன்ஸ் வரைக்கும் நம்ம அவங்கள்ட்ட எதிர்பார்க்கலாம். வேற எந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் ரஹ்மத் ஷாவுக்கு இல்லாதது அவர்கிட்ட இருக்க மைனஸ். பேட்டிங் செகண்ட் பண்ண போறாருன்னா ஒரு 25 ரன்குள்ள அவுட் ஆவாரு. மேபி பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாரு 35ல இருந்து 50 ரன் வரைக்கும் கூட அடிப்பதற்கான சான்சஸ் இருக்கும். அப்படியே நேர் எதிராக சகிதியை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் செகண்ட் பண்ண போறாருன்னா அவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ அவர்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்கோர் வருவாங்க, மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். அதுலயும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா சகிதிக்கு முன்னாடியே அஸ்மத்துல்லா ஓமர்ஸாயை ஆட வச்சிருவாங்க. இந்த மாதிரியான ஒரு அட்வான்டேஜ் வந்து அஸ்மத்துல்லா ஓமர்ஸாய் இருக்கிறதுனால சகிதி வந்து பாத்தீங்கன்னா டவுன் கீழே இறங்கிட்டே இருப்பாரு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ பேட்டிங் செகண்ட் பண்றப்போ அவர் கொஞ்சம் டாப் தரல ப்ரொமோட் ஆயிருவாரு. ஸோ பேட்டிங் செகண்ட் பண்றப்போ சகிதி வேணா நீங்க டிஃபரன்ஸ்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாருன்னா நீங்க அவரை ஒமிட் பண்ணிடலாம். அஸ்மத்துல்லா ஓமர்ஸாய் ஃபாஸ்ட் போலிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபசல் ஃபரூக்கி, அஸ்மத்துல்லா ஓமர்ஸாய், குல்புதீன் நைப் இந்த 3 பேர் தான் ஃபாஸ்ட் போலிங் டிபார்ட்மெண்ட்லயே இருக்காங்க. அப்படிங்கிறப்போ ஃபசல் ஃபரூக்கி அவரோட 10 ஓவரை போல் பண்ணிடுவாரு. அஸ்மத்துல்லா ஓமர்ஸாய் ஒரு 6ல இருந்து ஒரு 7 ஓவர் வரைக்கும் போல் பண்ணிடுவாரு. ஓகேங்களா? ஃபுல் கோட்டா சவுத் ஆப்பிரிக்கா பிளே பண்றாங்க, 50 ஓவருமே பிளே பண்ண போறாங்கன்னு அப்படின்னா இதுதான் நடக்கும். ஃபசல் ஃபரூக்கி 10 ஓவர், அஸ்மத்துல்லா ஓமர்ஸாய் மினிமம் 6ல இருந்து 7 ஓவர், ரஷீத் கான் இருந்து கண்டிப்பா 10 ஓவரும், இந்த கான்ஃபர்ட் இருந்து ஒரு 10 ஓவரும் கம்பல்சரி வந்துடும். மீதி இருக்க ஓவர்ஸ்ல கரோட்டிகிட்ட இருந்து ஒரு மினிமம் 5ல இருந்து ஒரு 7 ஓவரும், மீதி இருக்க ஓவர்ல ஒரு 4ல இருந்து ஒரு 5 ஓவர் வரைக்கும் குல்புதீன் நைப். இதுதான் வந்து இந்த காம்பினேஷனா வந்து மோஸ்ட் ப்ராபபிலி இருக்கும். ஸோ அப்போ குல்புதீன் நைப் மினிமம் 4 ஓவர் வரைக்கும் போல் பண்றாரு, அது ஒண்ணு. தென் பேட்டிங்ல வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு மினிமம் 25 ரன் போத் இன்னிங்ஸ்லுமே. அது மட்டும் கிடையாது, கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்கள்ல அவரோட ஃபீல்டிங் பொசிஷனும் இருக்கிறதுனால ஸோ கிட்டத்தட்ட ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்பு வந்து குல்புதீன் நைபுக்கு இருக்கு. அஸ்மத்துல்லா ஓமர்ஸாய் மினிமம் 6ல இருந்து 7 ஓவர் வரைக்கும் போல் பண்றாரு. ஒரு விக்கெட் எடுத்து மினிமம் 15 இருந்து 20 ரன் அடிச்சா கூட அவரும் அந்த 50ல இருந்து 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வருவதற்கு சான்சஸ் இருக்கும். ஸோ அப்போ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் குல்புதீன் நைப், அஸ்மத்துல்லா ஓமர்ஸாய் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்கன்னா ரஹ்மானுல்லா குர்பாஸ், இந்த 3 பேரும் டாப் 6 பேர்ல ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாங்க. அடுத்ததா பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் முகமது நபி
பவுலிங் ஆப்ஷன்ஸை வந்து லாஸ்ட் மேட்ச் பவுல் பண்ணல. ஏன்னா அதுக்குள்ள இவங்களே வந்து மற்ற பவுலர்ஸே வந்து விக்கெட்ஸ் எடுத்துட்டாங்க. பவுலிங் ஆப்ஷன்ஸ் அவருக்கு இருக்குமாங்கிற கொஸ்டின் மார்க். ஏன்னா ஒரு ஆஃப் பிரேக் பவுலரா கேன்ஃபர் வந்து இருக்காரு. ஸோ அல்லா கேன்ஃபர் இருக்கிறதுனால அவர் தான் வந்து 10 ஓவருமே பவுல் பண்றாரு. லாஸ்ட் மேட்ச் 3 விக்கெட் இருக்கிறதுனால இந்த மேட்சும் அவருக்கு இந்த 10 ஓவர் வந்து கம்பல்சரி கொடுத்துருவாங்க. இப்போ முகமது நபியோட ஃபேண்டசி வேல்யூ மட்டும் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அது ஒன்று தான் அவருக்கு இருக்க மைனஸ். ஸோ மீதி இருக்கிற அந்த 4 பேத்துல ஃபசல் ஃபரூக்கி பவுல் வந்து ஃபர்ஸ்ட் பண்ண போறாரு அப்படின்னா மஸ்ட் ட்ரை. ஸோ மினிமம் 2 மேக்ஸிமம் 3 விக்கெட் வரைக்கும் கூட எடுப்பாரு. இன்சிலா பவர் பிளேல ஒரு விக்கெட்டும் டெத் ஓவர்ஸ்ல வந்து ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா, அதுவே செகண்டா பவுல் பண்ண போறாருன்னா ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்ஸ் தான் இருக்கும். அந்த இன்சியல் சீம் எல்லாமே வந்து கொலாப்ஸ் ஆயிடும். செகண்டா பவுல் பண்றப்போ பெருசா விக்கெட் எதுவும் இருக்காது. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்போ மினிமம் 2 விக்கெட் மேக்ஸிமம் 3 விக்கெட் கூட எடுப்பதற்கான சான்சஸ் இருக்கு. தென் செகண்டா பவுல் பண்றப்போ அவர் நீங்க 50-50 ஆப்ஷன் ஒமிட் கூட நீங்க பண்ணிடலாம். ஸோ கேன்ஃபரை பொறுத்த வரைக்கும் 10 ஓவர் பவுல் பண்றாரு. இவரோட பவுலிங்ல கொஞ்சம் வீக்கா இருக்காங்க, விக்கெட்ஸ் இறந்துட்டு இருக்காங்க. இந்த மேட்சும் மினிமம் 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ். அந்த 2 விக்கெட் ஏதாவது ஒரு எல்பிடபிள்யூ முறையில் ஒரு விக்கெட் எடுத்தாலோ அல்லது போல்டுகள் எடுத்தாலோ எக்ஸ்ட்ரா 8 பாயிண்ட் கிடைச்சிடும். பேட்டிங்ல வந்தாலும் ஒரு டொமஸ்டிக் லெவல்ல 23 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜும் வச்சிருக்கிறதுனால ஒரு 15 ரன்ஸ் ஆவது அடிப்பதற்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படிங்கிறப்போ 10 ஓவர் பவுல் பண்றாரு, 2 விக்கெட் எடுத்தாருனாவே 50 பாயிண்ட், ஒரு 10 ரன் அடிச்சா கூட ஒரு 15, கிட்டத்தட்ட ஒரு 65ல இருந்து ஒரு 70 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வர சான்சஸ் அதிகம் அவருக்கு இருக்கு. ரஷீத் கான் ஆஸ் யூசுவல் அவர் மினிமம் 2 மெய்டன் பண்ணிடுவாரு. மெய்டனுக்கான பாயிண்ட்ஸ் 2 விக்கெட் எல்பிடபிள்யூ பவுல்டுங்கிற முறையில தான் மோஸ்ட்லி எடுப்பதற்கான சான்சஸ் இருக்கும். கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்கள்ல அந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல ஃபீல்டிங் பொசிஷன். பேட்டிங்ல வந்தாலும் குயிக் ஃபயரா 20-30 ரன். ஒன் ஆஃப் கிராண்ட் லீக் கேப்டனுக்கு எலிஜிபிளாவே இருப்பாரு. ஸ்மால் லீக்ஸ் எல்லாம் அவர் தான் கேப்டன். அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு பிளேயர், மஸ்ட் ட்ரை. அப்போ பவுலிங்ல பொறுத்த வரைக்கும் ஃபசல் ஃபரூக்கி பவுல் ஃபர்ஸ்ட் பண்றாருன்னா இம்பார்ட்டன்ட். அதர்வைஸ் பவுல் செகண்ட். போத் இன்னிங்ஸ்லுமே ரஷீத் கான் இம்பார்ட்டன்ட், போத் இன்னிங்ஸ்லுமே கேன்ஃபர் இம்பார்ட்டன்ட். அப்போ ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா ரஹ்மான் குர்பாஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ரஹ்மத் சாவுக்கு வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாருன்னா அப்படின்னா ஒரு 70%, 60 to 70% டீம்ஸ்ல நீங்க அவரை ட்ரை பண்ணிக்கலாம். அஸ்மத்துல்லா உமர் சாய் போத் இன்னிங்ஸ், புல்புதீன் நாய் போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட். டாப் ஆர்டர்ல இந்த 4 பேர்லயுமே நம்ம ஒரு ஆப்ஷன் வைஸ் நம்ம பார்த்துட்டோம். பவுலிங்ல வந்து ரஷீத் கான் போத் இன்னிங்ஸ்லயும் இம்பார்ட்டன்ட், அல்லா கான்ஃபரும் போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட். ஃபசல் ஃபரூக்கி ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாருன்னா மஸ்ட் ட்ரை. செகண்டா பவுல் பண்ண போறாருன்னா 50-50 ஆப்ஷன்ஸ்க்கு நீங்க அவரை கொண்டு போய்க்கலாம். ஸோ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ ரீசா என்ட்ரிக்ஸ் லாஸ்ட் மேட்ச்ல நம்ம சொல்லியிருந்தோம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாரு அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு கணிசமான ரன்ஸ் வரும். பேட்டிங் செகண்ட் பண்றப்போ அவர் நிறைய முறை ஏர்லியரா அவுட் ஆயிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம். பட் இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் இன்சியல் சீம் மூவ்மெண்ட் பயங்கரமா இருக்கு. லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலருக்கு நல்லாவே ஸ்விங் ஆகுது. அந்த அன்ஈவனான ஒரு பவுன்சஸ் இருக்கு. அந்த இன்சியல் ஸ்டேஜஸ் அதை நல்லாவே பயன்படுத்திக்கிறாரு ஃபசல் ஃபரூக்கி. ஸோ ஃபசல் அது இல்லாமல் ரீசா என்ட்ரிக்ஸ் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் வீக் லாஸ்ட் மேட்ச் ப்ரீவியஸ்லயே சொல்லியிருந்தோம். ஸோ சேம் அதே காம்பினேஷன் தான் இங்கேயும் நடக்கும் போது மேபி ஃபர்ஸ்ட் வந்து பவுல் பண்ண போறாங்க ஆப்கானிஸ்தான் அப்படின்னா இவரோட பேட்டிங்ல இருந்து ஒரு 25 ரன்ஸ்க்குள்ள ஒரு அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அந்த ஃபேண்டஸ்ல வர அளவுக்கு வாய்ப்பு இருக்குமாங்கிற கொஸ்டின் மார்க். அதுவே சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபிளாட் ஆயிடுது. கொஞ்சம் யூஸ்டு பிச் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஃபிளாட் ஆயிடுது. தென் அது மாதிரி இல்லாம அந்த இன்சியல் சீம் எல்லாம் கொஞ்சம் இல்லாம போயிடுது. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல ஸோ அவர்கிட்ட வந்து ஒரு 35 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ செகண்டா பேட் பண்ண போறாங்கன்னா ரீசா என்ட்ரிக்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்க கொடுத்துக்கலாம். டோனி டி ஜோசி ஒரு குவாலிட்டியான பிளேயருங்க. லாஸ்ட் மேட்ச் ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட். அன்எக்ஸ்பெக்டட்னு சொல்றதை தாண்டி ஒரு ஃபாரின் பிளேயர்ஸ் எல்லாமே ஸ்பின்னில் கொஞ்சம் வீக்கா இருக்காங்க. ஸோ அது ஒன்று. குவாலிட்டியான ஸ்பின்னருங்க. ஒரு அல்லா கான்ஃபரா இருக்கட்டும், ரஷீத் கான்லாம் லாஸ்ட் மேட்ச்ல பவர் பிளேல கூட வந்தார். 10 ஓவருக்குள்ளே கூட வந்துட்டார் பவுல் பண்ண. ஸோ இப்படி ஒரு குவாலிட்டியான பவுலிங் யூனிட்டை வந்து பவர் பிளேக்குள்ளேயே திணிக்கிறப்போ ஸோ இவர்கிட்ட இருந்து ஒரு பெரிய ஸ்கோர் வருமாங்கிற ஒரு கொஸ்டின் மார்க். ஸ்பின்னில் கொஞ்சம் வீக்கா இருக்காரு. அவருக்கு கூடிய மிகப்பெரிய ஒரு மைனஸா இருக்கு. ஒரு டிஃபரன்சியலா நீங்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் டோனி டி ஜோசியை வந்து ட்ரை பண்ணவே மாட்டாங்க. அவர்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிளஸ் அப்படின்னா நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காரு டொமஸ்டிக் லெவல்ல. இன்னொரு பிளஸ் என்னன்னா அவர் உள்ள நிக்கிறதே தெரியாது. அவர் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா 45-50 ரன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சுட்டு போயிடுவாரு. ஒரு டிஃபரன்சியல் பிக்கா நீங்க வந்து டோனி டி ஜோசியை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். தம்பா பவுமா இவர்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிளஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸை ஒரு மாதிரி சூப்பர் ஆடிடுவார். ஒரு மாதிரி ஆங்கிள் ஹோல்டு போட்டு நின்றுவார், ஒரு பக்கமா நின்றுவார். பர்டிகுலரா சேஸ் பண்றப்பெல்லாம் மஸ்ட் ட்ரை தம்பா பவுமா. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ கூட கொஞ்சம் ஸ்கோரை கொஞ்சம் உயர்த்தணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில ஆடுறப்போ கொஞ்சம் வேலையில அவுட் ஆவார். சேஸ் பண்றப்போ ஒரு மாதிரி ஆங்கர் ஹோல்ட் போட்டு ஒரு பக்கம் ஸ்டாண்ட் பண்ணி நின்றுவாரு. ஸ்பின்னர்ஸை பெருசா ரொட்டேட் பண்ண கூட மாட்டார். அப்படியே அந்த டெஸ்ட் மேட்ச் ஆடுற மாதிரி நின்றுவார். ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல நல்ல பவுன்சஸ் போடக்கூடிய ஃபாஸ்ட் பவுலர்ட்ட மட்டும் கொஞ்சம் வீக். அவரோட ஹைட்டும் ஒரு காரணமா கூட இருக்கலாம். அந்த பவுன்சஸ் பால் போடுறவங்கள்ட்ட நிறைய முறை அவரோட விக்கெட்டை பறி கொடுத்துருக்காரு டாப் ஏஜ்ல. ஸ்பின்னர்ஸ் ஓரளவு சூப்பரா ஆடிடுறாரு.
ஃபசல் ஃபருக் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பெருசா பவுன்சஸ் இருக்காது. பவுன்சஸும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோவர் பவுல்ல தான் பவுன்சஸ் போடுவார். நல்ல வேகத்துல எல்லாம் 140 ஸ்பீட்ல பவுன்சஸ் பெருசா போட மாட்டாரு. நல்ல ஸ்விங் மட்டும் தான் இருக்கும். இந்த ஸ்விங் எல்லாம் வந்து பவுமா வந்து ஒரு மாதிரி சூப்பரா ஆடிடுவாரு. இந்த மேட்ச் தம்பா பவுமா ஒரு குவாலிட்டியான பிளேயரா இருப்பதற்கு சான்சஸ் இருக்கும். ஸோ தம்பா பவுமாவோட ஒரு ஆங்கர் ரோல் இருந்துச்சுனாவே ஐடன் மக்ரம் இருந்து ஒரு மினிமம் 35ல இருந்து ஒரு 50 ரன்ஸ் வரைக்கும் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் நம்ம லாஸ்ட் மேட்ச்லயே சொல்லியிருந்தோம், செகண்டா பேட் பண்ணும்போது அவரை நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா அவர் வந்து ஒரு பெருசா ஸ்கோர் அவுட் வருவாங்க கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா ஸ்பின்ல கொஞ்சம் வீக் தான். தென் விக்கெட் கீப்பரும் அவர் பண்ணல. விக்கெட் கீப்பர் வந்து வீரன் தான் பண்றாரு. அப்படிங்கிறப்ப இந்த விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸும் அவருக்கு கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் சொல்லியிருந்தோம். என்னை பொறுத்த வரைக்கும் வீரன் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட். பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்க சவுத் ஆப்பிரிக்கா, ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்கன்னா அவர் வந்து பேட்டிங் வருவதற்கு முன்னாடி மினிமம் 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸோட வந்துருவாரு. ஸோ அவங்க அடிக்கக்கூடிய ஒரு 200-220 ஆப்கன்ஸ் அடிக்கக்கூடிய 200-220 ரன் வந்து பாத்தீங்கன்னா ஆடுறப்ப இவருக்கு வந்து கண்டிப்பா வந்து ஒரு 30 ரன்ஸ் வரைக்கும் ஒரு அடிப்பதற்கான வாய்ப்பு வந்து கண்டிப்பா இருக்கும். ஸோ கிறிஸ்டன் ஸ்டப்ஸை மட்டும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்ல பயன்படுத்திக்கோங்க. பேட்டிங் செகண்ட் பண்றப்ப வேணா நீங்க அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். ஆனா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல எந்த அட்வான்டேஜுமே அவருக்கு இல்லாதது மிகப்பெரிய ஒரு மைனஸ். விக்கெட் கீப்பர் அவர் பண்ணாதது அவருக்கு கூடிய மைனஸ். ஸோ ஐடன் மக்ரம் இந்த மேட்ச் பவுல் பண்ணுவாரா அப்படின்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா 5 ப்ராப்பர் மெயின் பவுலரோட தான் போறாங்க. ஒரே ஒரு பிளஸ் ஐடன் மக்ரம்க்கு என்ன அப்படின்னா பிச்சு வந்து கொஞ்சம் ஸ்பின்னருக்கு சப்போர்ட் பண்ணுது. லாஸ்ட் மேட்ச் ஸ்பின்னர்ஸ் நிறைய விக்கெட் எடுத்தாங்க அப்படிங்கிறதுனால ஃபார்ச்சூன் அதுக்கு மாதிரி ஃபார்ச்சூனும் வந்து 2 விக்கெட் எடுத்தார். பேட்டிங்ல வந்து கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணாரு. கொஞ்சம் டர்ன் இருக்குங்கிறதுனால ஐடன் மக்ரம் பவுல் பண்ணுவாரு. இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 5 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ண வாய்ப்புகள் ரொம்ப அதிகங்கிறதுனால மஸ்ட் ட்ரைக்கு வந்து ஐடன் மக்ரம் வந்துடுறாரு. இப்போ சவுத் ஆப்பிரிக்காவோட டாப் ஆர்டர்ல டபுள் ஆப்ஷன்ஸ்ல யார் இருக்காங்கன்னா ஐடன் மக்ரம் 1, கெயில் விரைன் 2. ஸோ இந்த 2 பேருமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் உங்களோட கிராண்ட் லீக்ஸ்க்கு. டபுள் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால போத் இன்னிங்ஸ்லுமே. தென் ரீசா ஹென்ட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் சேஸ் பண்றப்போ அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. டோனி டி ஜோர்சியை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா ட்ரை பண்ணுங்க. தெம்பா பவுமாவை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு செகண்டா பேட் பண்றப்போ ஒரு ஆங்கர் ரோல் போட்டு நின்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு 25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பார். பட் அந்த ஃபேண்டசி டீம்ல வரணும் அப்படின்னா 40 ரன்னுக்கு மேல அடிக்கணும். 40 ரன் அவர் வேற அட்வான்டேஜ் இல்லை. 25 ரன் அடிக்கிறாரு. ஒரு விக்கெட் கீப்பர் பண்ணி ஒரு அட்வான்டேஜ் இருந்துச்சுன்னா கூட அவர் நம்ம 25 ரன் போதும்னு சொல்லி நம்ம ஒரு ஃபேண்டசி டீம்ல எடுத்துக்கலாம். பட் அவர் 40 ரன் மினிமம் அடித்தா மட்டும் அந்த ஃபேண்டசி டீம்ல வர முடியும். அந்த ஆப்கானிஸ்தானோட ஒரு குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் அகேன்ஸ்டா ஒரு 40 ரன் அடிப்பாராங்கிறது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். பவுலிங் டிபார்ட்மெண்ட். ஸோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 5 பேருமே அவங்களோட 10 ஓவரை வந்து கம்ப்ளீட் பண்ணப்பட்டாங்க. மோஸ்ட் ப்ராபபிலி ஃபார்ச்சூன் அவரோட 10 ஓவரை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவார். மீதி இருக்க 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அவரோட 10 ஓவரை கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க. ஐடன் மக்ரம் மேபி இந்த மேட்ச் மினிமம் 5 ஓவர் அப்படி இல்லைன்னா 8 ஓவர் வரைக்கும் கூட போல் பண்ணுவாங்க. மினிமம் 5 மேக்ஸிமம் 8 ஓவர் வரைக்கும் கூட போல் பண்ணதுக்கு சான்சஸ் இருக்கும். அப்போ ஃபிக்லுக்வாயா 6 ஓவரும் வியான் முல்டர் 6 ஓவரும் போல் பண்ணுவாங்க. நான்ட்ரே பர்கட் இருந்து ஒரு 8 ஓவர் வரைக்கும் போல் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கும். அப்படி பாக்குறப்போ லுங்கி இங்கடி 10 ஓவர் போல் பண்ணிடுவார். ஸோ இதுதான் இந்த டீமோட ஒரு பவுலிங்கான காம்பினேஷன். இதுல ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்க அப்படின்னா மஸ்ட் ட்ரை லுங்கி இங்கடி. போத் இன்னிங்ஸ்லுமே ரொம்ப இம்பார்ட்டன்டா இருப்பாரு. ஃபார்ச்சூன் பேட்டிங்லயும் ஒரு கணிசமான கான்ட்ரிபியூட் கிடைக்குது. ஸ்பின்னுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுது. நல்ல டர்ன் இருக்கிறதுனால மினிமம் 2 விக்கெட்டுக்கும் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு. ஸோ பர்டிகுலரா செகண்டா வந்து பவுல் பண்ண போறாருன்னா மஸ்ட் ட்ரை. சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா ஃபார்ச்சூன் மஸ்ட் ட்ரையா இருப்பாரு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா நீங்க அவர் வந்து 50-50 ஆப்ஷன்ஸ்ல பயன்படுத்திக்கணும். லாஸ்ட் மேட்ச் 2 விக்கெட் எடுத்ததுனால ஒரு 70-80 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இருக்கும். நீங்க அந்த ஃபேண்டசி ஆப்ல காட்டும் போது நம்ம கண்ணை மூடிட்டு பிக் பண்ணிடுவோம். பேட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க சவுத் ஆப்பிரிக்கானா அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. பவுலிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா ஃபார்ச்சூனுக்கு வந்து ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்ல பயன்படுத்திக்கோங்க. தென் அதுக்கு பதிலாக லுங்கி இங்கடி பவுல் ஃபர்ஸ்ட் பண்றப்போ மஸ்ட் ட்ரை, ஃபிக்லுக்வாயா மஸ்ட் ட்ரை அண்ட் வியான் முல்டர் மஸ்ட் ட்ரை. இவங்கலாம் வந்து டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றதுக்கான கடைசி 10 ஓவர்ல அந்த 3 பேரும் தான் பவுல் பண்ணுவாங்க. ஸோ அப்போ பவுலிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லுங்கி இங்கடி ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா மஸ்ட் ட்ரை, ஃபிக்லுக்வாயா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா மஸ்ட் ட்ரை, வியான் முல்டர் போத் இன்னிங்ஸ்லுமே என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல மஸ்ட் ட்ரை தான். பேட்டிங்லயும் வந்து கணிசமான கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியவர். போத் இன்னிங்ஸ்லுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஃபார்ச்சூனை பொறுத்த வரைக்கும் செகண்டா வந்து பவுல் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து சவுத் ஆப்பிரிக்கா பண்ண போறாங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல மஸ்ட் ட்ரை. போத் இன்னிங்ஸ்லுமே ஐடன் மக்ரம் ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாரு. தென் கெயில் வீரனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு. ரீசா ஹென்ட்ரிக்ஸ் செகண்டா பேட் பண்ண போறாருன்னா மஸ்ட் ட்ரையா இருப்பாரு. டோனி டி ஜோர்சி அண்ட் தெம்பா பவுமா 2 பேர்ல இருந்து எனி ஒன்ன பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது பிக் பண்ணலாம். பர்சனலா நான் வந்து ரொம்ப லோ பர்சன்டேஜா இருப்பாரு, ஒரு டிஃபரன்ஷியலா பிக்கா இருப்பாருங்கிறதுக்காக டோனி டி ஜோர்சியை வந்து நான் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்ப நான் இம்பார்ட்டன்ட் பிக்கா நான் அவரை வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்குவேன். ஓகே, இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆஸ் யூஸ்வல் எல்லாருமே ரஷீத் கான் தாங்க. ஸ்மால் லீக்ஸ்ல
எல்லாருமே ரஷீத் கான் தான் கம்பல்சரி அவர் தான் பிக் பண்ணியிருப்பாங்க. ஒரு அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தபிள் பிக் தான். மினிமம் 2 விக்கெட் வரைக்கும் எடுத்துருவாரு. NBW முறையில கேட்ச் பிடிக்க வாய்ப்பு, பேட்டிங்ல வந்து கான்ட்ரிபியூட் அப்படிங்கிறப்ப நிறைய அட்வான்டேஜ், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு ரஷீத் கானுக்கு. ஸோ கேப்டனுக்கு அவர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸ்மால் லீக்ஸ்ல எல்லாருமே அவர் தான் பிக் பண்ணுவாங்க. ஓகே, அஸ்மத்துல்லா ஓமர்சாய் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாருன்னா அவருக்கு வந்து ரிஸ்கா வந்து ஒரு கண்டிப்பா ஒரு கேப்டன் விக்கெட் ஆப்ஷனா ட்ரை பண்ணலாம். பேட்டிங்ல வந்து ஒரு கணிசமான ரன், தென் மினிமம் 6ல இருந்து மேக்ஸிமம் 8 ஓவர் வரைக்கும் போல் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறதுனால ஸோ ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்புங்கிறப்ப ஒரு ரிஸ்கா ஒரு கேப்டனோ அல்லது விக்கெட் டாப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி ஃபசல் ஃபரூக்கி ஃபர்ஸ்ட் போல் பண்றப்போ கண்டிப்பா ஒரே ஒரு டீம் ஒரு கேப்டன் விக்கெட் ஆப்ஷனா ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் போல் பண்றப்போ ரொம்பவே இம்ப்ரெசிவா வந்து அவரு இருப்பாரு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா ரஹ்மானுல்லா குர்பாஸ்க்கு அட்லீஸ்ட் ஒரே ஒரு டீம்லயாவது ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ அவர் இருந்து பாத்தீங்கன்னா அவர் பாரு ஒரு ஆங்கர் ஒரு பால் போட்டு ஒரு பெரிய ஸ்கோர் கூட ஆடுவதற்கு சான்சஸ் இருக்கும். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ ரஹ்மானுல்லா குர்பாஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஸ்மால் லீக்ஸ்ல ரஷீத் கானுக்கு எல்லாரும் கேப்டனா கொடுத்துருக்கிற மாதிரி வைஸ் கேப்டனா கண்ணை முடிட்டு ஐடன் மெக்ரமுக்கு தான் கொடுப்பாங்க. ஏன்னா பேட்டிங்லயும் கான்ட்ரிபியூட், பவுலும் வந்து மினிமம் 5 ஓவர் மேக்ஸிமம் 8 ஓவர் வரைக்கும் கூட இந்த மேட்ச் பவுல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ ஐடன் மெக்ரமுக்கு எல்லாருமே வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அவரும் வந்து சேஃபான ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் ஆயிடுறாரு. தென் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா ஃபிக்கில் குவாயோ. ஸோ இவருக்கு வந்து கண்டிப்பா வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பால் பண்றப்போ டெத் ஓவர்ஸ்ல பால் பண்றப்போ ஒரே ஓவர்ல கூட 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கு சான்சஸ். அண்ட் செகண்டா பேட்டிங் வரப்போ மினிமம் 20-25 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சாருனா கூட ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஒரு எலிஜிபிள் பர்சனா வந்து ஃபிக்கில் குவாயோ இருப்பாரு. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.